Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பரவளையம் பேரபோலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். பரவளையம் பேரபோலா. ஸோ ஃபர்ஸ்ட் பரவளையம் என்னன்னு பார்க்கலாம். பரவளையத்தின் மையத்தொலைத்தொகு ஈக்குவல் டு n என்பதால் 1 என்பதால் ஒரு தளத்தில் குவியம் மற்றும் இயக்குவரைகளுக்கு சமதூரத்தில் இருக்குமா நகரும் ஒரு புள்ளி நியமப்பாதை பரவளையம் ஆகும். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வளைவுகள்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா மையத்தொலைத்தொகுனா என்ன, குவியம்னு என்ன, இயக்குவரைன்னு என்ன, நகரும் புள்ளி என்னன்னு சொல்லி புரியும். ஸோ அதை வச்சு இந்த எக்ஸ்பிளேஷன். ஸோ ஒரு பரவளையமா இருக்கணும்னா அதோட மையத்தொலைத்தொகு ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ அந்த மையத்தொலைத்தொகு ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அந்த தளத்தில் இருக்கிற குவியமும் இயக்குவரையும் ஸோ ஈக்குவல் டு 1ங்கும் போது அந்த குவியமும் இயக்குவரை ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நகரும் புள்ளி நகர்ச்சுன்னா அது பரவளையத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் பரவளையத்துக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா தான் இந்த டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பரவளையத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது முனை 0,0 உள்ள பரவளைய சமன்பாட்டின் திட்ட வடிவம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட முனை 0,0 இருக்கும்போது ஒரு பரவளையத்தோட திட்ட வடிவத்தின் சமன்பாடு இப்போ பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வித் வெர்டெக்ஸ் அட் 0,0. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பரவளையம் போகிற கிராஃப் வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பரவளையம் 1 ஸ்டெப்பாக எப்படி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி XY பாயிண்ட் வச்சு நம்ம போடுறோம்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவளை வரைகிறது மட்டும் தான். ஸோ பரவளையத்தோட தியரிட்டிக்கலாக பேசிக்கலாக அது எப்படி வந்துச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம அப்படியே 1 பை 1 பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது XY. ஸோ இந்த பரவளையத்தை எப்படி போகிறாங்கன்னு 1 பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எஸ் குவியம் எனவும் எல் இயக்குறை எனவும் கொள்க. ஸோ ஒரு பரவளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது, அதாவது இந்த எஸ் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குவியம், ஓகேங்களா. ஸோ அது ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இயக்குவரை, ஓகேங்களா. இது ரெண்டு தான் மெயின். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூம்பு வளைவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லைன் இருக்கும், பர்பண்டிகுலர் இருக்கும், ஒரு நகரும் புள்ளி பிங்கிற பாயிண்ட் இருக்கும், ஸோ எஸ்ங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது குவியம். ஸோ அதில் எஸ் குவியம் எனவும் எல், அதாவது எல்லுங்கிறது இந்த லைன் தான் வந்து இயக்குவரையாக எடுத்துக்கிறாங்க. எல்லுக்கு செங்குத்தாக எஸ் வழி எஸ்ஜெட் வரிக. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எல்லுங்கிற லைனுக்கு எஸ்ஜெட்டுங்கிற செங்குத்தாக ஒரு லைன் போட்டுருக்காங்களா. ஸோ இந்த லைன் தான் செங்குத்தா. ஸோ அப்படி லைன் போடுறாங்க. ஸோ எஸ்இசட்டை எக்ஸ்ஹெச் எனவும். ஸோ இப்போ இந்த செங்குத்தா போட மாதிரி இந்த லைனுக்கு ஸோ இந்த டோட்டல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச் எனவும். ஸோ அதே எக்ஸ்ஹெச். எஸ்இசட்டின் மையக்குத்து கோட்டை ஒய்ஹெச் எனவும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இசட்டுக்கு வந்து மையக்குத்து கோடு. ஸோ மையக்குத்து கோடு நமக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த ஜாமெட்ரி வீடியோலேயே போட்டிருப்போம். அந்த வீக்கான ஸோ அதுக்கு மையக்குத்து கோடு போட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸ், அதை ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவியமும் இயக்குவரை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்எஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சுக்கிறாங்க. மையக்குத்து கோடு எஸ்இசட்டை சந்திக்கும் புள்ளி ஆதி புள்ளி 0 என்க. ஸோ இந்த மையக்குத்து கோடுங்கிறது ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த லைனை சந்திக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா O என்கன்னு சொல்றாங்க. ஸோ போனா இந்த பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா முனை 0,0ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த முனை வந்து ஆதியில், அதாவது அதோட முனை வந்து 0,0 அந்த பாட்டம் பாயிண்ட், பரவளையத்தோட பாட்டம் பாயிண்ட் 0,0 இருக்கிறது தான் நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் பார்க்குறோம். சேம் அதே இதில் கண்டினியூ பண்ணுறோம். எஸ்இசட் ஈக்குவல் டு 2ANE. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இசட்டுக்கும் இந்த எஸ்ஸுக்கும் இருக்கிற ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஈக்குவல் டு 1ங்கிறனால. ஸோ அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. ஸோ இப்போ ரெண்டாக இருக்கனால என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இப்போ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க இந்த செவலத்துக்கு இதுக்கு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இசட் ஈக்குவல் டு 2A அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாங்க, அவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஸோ எஸ் என்பது A,0 மற்றும் இயக்குவரின் சமன்பாடு எக்ஸ் ஏ ஆகும். ஸோ இந்த இயக்குவரி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா லைனோட ஆக்ஷன் எக்ஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்படி எக்ஸ் ஏ 0 வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்கோடுங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ நேர்கோடை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன டீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது எக்ஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்துச்சு எக்ஸ் ஏங்கிறது உங்களுக்கு புரியும். பரவளையத்தை தரும் நகரும் புள்ளி.
அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நகரும் புள்ளியா இருக்க சொல்லுவோம், அதுதான் இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட். ஸோ பி எக்ஸ் கமா ஒய் என்க. ஸோ நகரும் புள்ளி தான். ஸோ இது இந்த நகர்ந்து அப்படி இந்த ப்ளூ கலர்ல இந்த பரவளையத்தை ஃபார்ம் பண்ணுது. இயக்குவரைக்கு செங்குத்தாக பிஎம் வரைக. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து இயக்குவரைங்கிறது பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு செங்குத்தாக பிஎம்ங்கிற லைன் வரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து செங்குத்த ஒரு லைன் போடுறோம். ஸோ இந்த கூம்பு வளைவரில் பார்த்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பர்படிகுலர் லைனும் ஸோ ஒரு மூவபிள் பாயிண்ட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் நமக்கு இருக்கு. பரவளை வரையறையின்படி ஸோ இந்த கூம்பு வளைவரில் பார்த்த மாதிரி பரவளையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இப்போ ஈங்கிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2 பாயிண்ட்டும் அதாவது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் நகரும் பாயிண்ட் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸோ இந்த பர்பண்டிகுலர் லைனுக்கும் அந்த மூவபிள் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா பரவளையப்படி ஈக்குவல் டு 1. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எஸ்பி டிவைட் பை பிஎம் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எஸ்பி இங்கே வச்சுட்டு பிஎம் அங்கே போகும்போது 2 பேருக்கு ஸ்கொயர் பண்ணுறாங்க. எதனால ஸ்கொயர் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அந்த ரூட் போறக்கா ஸ்கொயர் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் கேன்சல் x மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவல் டு பிஎம். இங்க பிஎம்ங்கிறது என்ன, ஸோ இந்த லைன் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயக்குவரைக்கு செங்குத்தா போட்ட பிஎம்ங்கிற லைன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம அந்த வீடியோல ஃபார்ம்ல பார்த்துருக்கோம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர். இதை விரிவுபடுத்தி சுருக்க, அதாவது விரிவுபடுத்தி சுருக்கனா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டு அதுக்கப்புறம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர் இதை போட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ நம்ம பரவளையம் கிராஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x, ஒய் ஸ்கொயர் டு 4x, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த மாதிரி ஒய் ஸ்கொயர்லேயே தான் வரும். ஸோ அந்த பரவளையம் எல்லாமே இப்படி இந்த ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி வரும் இல்லை இப்படி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேஷன் தான் வரும். அதாவது இந்த டேரக்ஷன்லயோ இப்படி டேரக்ஷன்லயோ எதுவுமே வராது. ஸோ இந்த அதாவது ஒய்எக்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஸோ அந்த காமன் அதாவது இந்த பரவலத்தோட திட்டவடி சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இது பரவளைய சமன்பாட்டின் திட்ட வடிவம் ஆகும். ஸோ இது பரவளைய சமன்பாடு திட்ட வடிவம். பரவளைய சமன்பாட்டின் மற்ற திட்ட வடிவங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய திட்ட வடிவம் இருக்கு. y ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 4ax, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. ஸோ இதை ஒய் ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணி இருந்த பரவளையத்துக்கு சொல்லி ஒய் ஸ்கொயர் இன்செட் இருக்கும். இதே எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்த இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல பரவளைய ஃபார்ம் ஆகும். ஸோ இது நீங்க கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண பரவளையம் இது. இதுல வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ் எப்படி கால் பண்றோம்னு பார்க்கலாம். இயக்குவரைக்கு செங்குத்தாகவும் குவியம்புலியாகவும் செல்லும் நேர்கோடு பரவளைய அச்சு எனப்படும். அதாவது இயக்குவரைனா இந்த எல்லுங்கிற பாயிண்ட் தான். இது இந்த பிங்க் லைன். செங்குத்தா போறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இசட் ஆக்சிஸ் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது அச்சு. பரவளையம் மட்டும் அச்சு வெட்டி கொள்ளும் புள்ளி பரவளையத்தின் முனை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவளைய ப்ளூ கலர் இருக்க லைனும் அதோட அச்சு இந்த அச்சுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா முனை. அதோட முனை வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பரவளையத்தின் குவியம்புலியாக செல்லும் நான் அப்பரவளையத்தின் குவியனான் எனப்படும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பரவளையத்தில் குவியம்னா நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிற பாயிண்ட். ஸோ அதுக்கு ஒரு நான் மாதிரி இப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து குவியனான்னு சொல்லுவாங்க. ஸோ பரவளைய அச்சுக்கு செங்குத்தாக உள்ள குவியனான் பரவளையத்தின் செவ்வகலம். ஸோ பரவளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவியத்தில் ஒரு லைன் போட்டிருக்காங்க பதிலாக அதான் அது செவ்வகலம். ஸோ ஒரு மொத்த பரவளையத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனை இருக்கும், ஸோ ஒரு குவியம் இருக்கும், ஒரு நகரும் புள்ளி இருக்கும், ஒரு செவ்வகலம் இருக்கும், ஒரு இயக்குவரை இருக்கும். ஆனால் நம்ம காமனாக போகும்போது இந்த பரவளையம் மட்டும் தான் வந்திருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் மூவபிளாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அதில் குவியமெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டிக்கலாக பார்க்கறது தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் அச்சுங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இதுதான் மொத்த எக்ஸ்பிளனேஷனும். அதாவது ஒரு பரவளையத்தில் இருக்கிற எப்படி எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க இதுதான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவளையத்தோட கண்டினியூட்டி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.